வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. பேச்சுலர்ஸ் பிஜியில் இருக்கிற குழந்தைங்க பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ரசம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபீவர் கோல்டு காஃப்லேருந்து ரெக்கவர் ஆகிறவங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப நல்லது. இது வந்து சூப்பாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஹாஃப் அளவுக்கு தண்ணி போட்டுட்டு 2 பெருங்காயம், வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய், நான் 3 பேருக்கான ரசம்ங்கிறதுனால 3 நெல்லிக்காய் போட்டிருக்கேன். அதை ஒரு இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லிட் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் உள்ளே இறங்கும். அதோட ஜூஸும் ரசத்தில் இறங்கும். 3 நல்ல பழுத்த தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, துருவின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு ஸ்டவ்வில் ஏற்றி பக்காவாக லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அப்போ தான் நெல்லிக்காயில் இருக்கிற சாறு ரசத்தில் இறங்கும். ரசத்தில் இருக்கிற உப்பு காரம் நெல்லிக்காயில் இறங்கும். நெல்லிக்காவை நம்ம தொட்டுண்டே அப்படியே சாப்பிட்றலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி பாலமாக நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகி நமக்கு கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பருப்பையோ பைத்தம்பருப்பையோ நல்லா வேக வச்சுட்டு குக்கரில் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இதில் விட்டுடலாம். இது கூட கொத்தமல்லி தழையும் தூவி ஒரு 2 நிமிஷம் நல்லா பொங்கி வர வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு நெய்யில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டலாம். இதில் வந்து கொஞ்சம் இன்னும் புளிப்பு தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன், அது உங்கள் புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி பொழிஞ்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மட்டும் பொழிஞ்சுக்கோங்க. சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி. இதை சூப்பாகவும் கொடுக்கலாம். ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.